வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் குடிமையியல் பகுதியில் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைன்னு ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்திலிருந்து 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்களோ அந்த மாதிரி 25 கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 25 கேள்வியையும் நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நம்ம தினமுமே டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த பாடம் நீதித்துறைன்னு ஒரு பாடம் இருக்கும், 8ஆம் வகுப்பில் இருக்கும். நீங்கள் அதை படிச்சுட்டு வந்துடுங்க. சரி, ஓகே, இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? எல்லோரும் தயாராக இருக்கீங்களா? கேள்விகளை கேட்கலாமா? நான் கேள்வியை கேட்க நீங்கள் ஆன்சரை லைவ் சாட்டில் போட்டுகிட்டே வாங்க. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு வினா பாருங்கள். இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு. இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை 1978 உருவாக்கியிருப்பாங்க. 1978. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. ஃப்ரெண்ட்ஸ், நான் கூற்று அப்படிங்கிறத சுருக்கமாக கூ அப்படின்னும் காரணம் அப்படிங்கிறத கா அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன். ஏன்னா கூற்று காரணம் அப்படின்னு பெருசாக டைப் பண்ணேன்னா அது ரொம்ப லென்த்தாக போகுது. இங்கிருந்து நான் பார்த்திங்கன்னா இதை ரொம்ப தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கேன். இனி வரும் நாட்களில் கூ அப்படின்னா கூற்று, கா அப்படின்னா காரணம், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான பதில் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி, ஓகே, இப்படியே பார்க்கலாங்களா? குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி ஆவார். இது சரியான்னு கேட்டால் சரிதான். இதை நம்ம எங்கே படிச்சிருக்கோம்? 6ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். 6ஆம் வகுப்பில் பாசறைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வில் மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவருடைய மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். அந்த பாசறைக்கு திரும்புதல் எந்த தேதியில் நடைபெறும்? இது உங்களுக்கான கேள்வி. பாசறைக்கு திரும்புதல் எந்த தேதியில் நடைபெறும்? கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஏன்னா படித்தது மறக்கும். எத்தனை பேர் மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஸோ கூற்று கரெக்டு. காரணம், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார். அப்போ இதுவும் சரி. இப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள். இதை அதிகாரிகள் பயிற்சி அகாடமி OTA அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அதிகாரிகள் பயிற்சி அகாடமி, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லுவாங்க. இப்படி பேர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை 1998 வருடம் ஜனவரி 1ஆம் தேதி மாற்றினாங்க. 1998 ஜனவரி 1. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கான விடை என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை பார்க்கலாங்களா? சரி, ஓகே, பாருங்கள். கூற்று KM கரியப்பா இந்தியாவின் முதல் ஃபீல்டு மாஸ்டர் ஆவார். இது சரியான்னு கேட்டால் இது தவறு. ஏன்? இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மாஸ்டர் சாம் மானக்சாங்கிற ஒருத்தர். சாம் மானக்சா, இருங்க எழுதிடுறேன். சாம் மானக்சா இவர் தான் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மாஸ்டர். KM கரியப்பா என்பவர் 2வது ஃபீல்டு மாஸ்டர். சரி, காரணம் பாருங்கள். இது 5 நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி, இந்திய இராணுவத்துடைய உயர்ந்த பதவி. இது கரெக்டு தான். அதாவது 5 ஸ்டார் இவருக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவர் 2வது ஃபீல்டு மாஸ்டர். அப்போ பார்த்தீங்கன்னா காரணம் மட்டும்தான் சரி, கூற்று தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிம்பிளான ஒரு கொஷின் தான். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தில் நிறைய தினங்களை கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் மார்ச் 10. மார்ச் 10. அடுத்த வினா பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷினுங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா? கூற்று பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது. சரியான்னு கேட்டால் சரிதான். காரணம், நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கிடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது.
பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதாங்க. இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். விரைவு அதிரடிப்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விரைவு அதிரடிப்படை தினம் விடைய பார்க்கலாங்களா? அக்டோபர் 7 விரைவு அதிரடிப்படை தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்திய இராணுவப்படை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? இந்திய இராணுவப்படையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க, எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 பாயிண்ட் இருக்குது. விடைய கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி பார்க்கலாமா? சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இந்திய இராணுவப்படை நில அடிப்படையிலான ஒரு பிரிவாகும். இது சரி. உலக அளவில் மிகப்பெரிய தன்னார்வ படை பிரிவாகும். இதுவும் சரி. இது செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் 8 படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது தவறு. இதை 7 படைப்பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அட்மிரல் என அழைக்கப்படும் 4 அந்தஸ்து கொண்ட இராணுவ படை தளபதியால் வழி நடத்தப்படுகிறது. இதுவும் தவறு. ஏன்னா இராணுவ படை அப்படின்னாவே ஜெனரல் அப்படிங்கிற பதவி தான் இருக்கும். ஜெனரல் அப்படிங்கிற பதவி தான் வரும். அட்மிரல் அப்படின்னா கடற்படைக்கு தான் வருவாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் தவறு. அப்போ தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆயுத படைகள் கொடி தினம் என்று கொண்டாடப்படுகிறது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே, விடைய பார்க்கலாங்களா? டிசம்பர் 7 தான் ஆயுதப்படைகள் கொடி தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இது புக் பேக் கொஷினுங்க. இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல? நல்ல கவனிங்க. அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சரியானவை அல்லன்னா என்ன அர்த்தம்? எது தவறு அப்படின்னு அர்த்தம். நல்லா மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 3 பாயிண்டில் எது தவறுங்க? அப்போ இதில் தவறான பாயிண்ட் எதுன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். நிறவெறி கொள்கை என்பது இனப்பாகுபாட்டின் ஒரு மோசமான நிறவெறி வடிவம். இது சரி. அடுத்து 2வது பாயிண்ட்டு, இது மனிதாபிமானத்திற்கு எதிரானது. இதுவும் சரிதான். அடுத்து 3வது பாயிண்ட்டு, இனப்பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது. இது தவறு. இந்தியாவில் இல்லை. அப்போ இங்கே தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3வது பாயிண்ட் மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படாத காவல் படை என்ன? உள்துறை அமைச்சகத்தின் கீழே எது இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இந்திய கடலோர காவல் படை ICG இதுதான் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படவில்லை. மற்ற எல்லாமே உள்துறை அமைச்சகத்தின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ இது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இது பாதுகாப்பு அமைச்சகம் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஊர்காவல் படை ஹோம்கார்டு பற்றிய கூற்றுகளில் தவறானது என்ன? 4 பாயிண்ட் இருக்குது. இதில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க. உங்களுடைய ஸ்கோரையும் கமெண்ட்டில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். இது ஒரு தன்னார்வ படையாகும். இது சரி. 18 முதல் 60 வயது வரையுடைய இந்திய குடிமக்கள் சேரலாம். இந்த பாயிண்ட் தவறு. ஏன் தவறு? 18 வயசு மேலே சேரலாம், ஆனால் 50 வயசுக்குள்ளே மட்டும்தான் சேர முடியும். அதனால் இந்த பாயிண்ட்டு தவறு. இது தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். உறுப்பினர் பதவிக்காலம் 3 முதல் 5 ஆண்டுகள். இது சரி. அடுத்த பாயிண்ட்டு, சமுதாயத்தின் பல்வேறு பிரிவினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இதுவும் சரி. இப்போ தவறான பாயிண்ட் என்பது 2. இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். விமானப்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விமானப்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? அக்டோபர் 8 விமானப்படை தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று, இந்திய இராணுவத்தின் அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா, சென்னை ஆகிய இடங்களில்
அதிகாரிகள் பயிற்சி பள்ளிகள் நிறுவப்பட்டுள்ளது. நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 இடத்துல இருக்குது. ஒன்று பூனா, இன்னொன்று சென்னை. அடுத்து காரணம் 1962 இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்றது. இது தவறு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி தான், இது தவறு. ஏன் தவறு? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தான் போர் நடந்திருக்கும் 1962. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள். கடற்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. கடற்படை தினம் என்று கொண்டாடப்படுகிறது. விடையை பார்க்கலாங்களா? டிசம்பர் 4 தான் கடற்படை தினம். அடுத்த கேள்வியை பாருங்கள். இந்தியாவுடைய எல்லை காவல் படை என அழைக்கப்படுவது எது? இந்தியாவின் எல்லை காவல் படைன்னு சொல்லுவாங்க. எதை சொல்லுவாங்க? விடையை பார்க்கலாங்களா? எல்லை பாதுகாப்பு படை, பிஎஸ்எஃப், இதுதான் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய எல்லை காவல் படைன்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். 1969 மார்ச் 10 இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட படை என்ன? மார்ச் 10 எதனுடைய துவக்க நாள்? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? மார்ச் 10 எதுக்கு வருங்க? ஓகே, விடையை பார்க்கலாங்களா? மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, சிஐஎஸ்எஃப், இதனுடைய துவக்கம்தான் மார்ச் 10. 1969 நாடாளுமன்ற சட்டம் போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வியை பாருங்கள். சிறப்பு எல்லைப்புற படை எஸ்எஃப்எஃப் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? சரி பாருங்கள். இது ஒரு துணை இராணுவ சிறப்பு படையாகும். சரி. 1962 உருவாக்கப்பட்டது. சரி. ஆரம்பத்தில் புலனாய்வு பணியகம் ஐபி இதனுடைய நேரடி மேற்பார்வையில் இருந்தது. சரி. தற்பொழுது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இது தவறு. ஏன் தவறு? இப்போ இவங்க டிஆர்டிஓ, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருக்காங்க. ஸோ இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சரியான கூற்றை கண்டறிக. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறைன்னு ஒரு பாடம் இருக்கும். இதே 8ஆம் வகுப்பில் இருக்குது. அதுக்கான டீட்டெயில்ஸை நான் கம்யூனிட்டி போஸ்ட்டும் போடுறேன், டெலகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு படித்து விட்டு வந்து விடுங்கள். இரவு 9 மணிக்கு யூடியூப்பில் டெஸ்ட் இருக்கும். சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? கூற்று மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தமிழ்நாட்டில் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்ற இடத்தில் உள்ளது. இது சரிதான். காரணம் 1858 தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும். இந்திய இராணுவத்துடைய பழமையான ஒரு பிரிவு தான், கரெக்டு. ஆனால் உருவாக்கப்பட்ட ஆண்டு தப்பாக இருக்கே. 1758 இது உருவாக்கியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கூற்று மட்டும்தான் சரி, காரணம் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சிம்பிளான கொஷின் தான். அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் வி.கே. கிருஷ்ணமேனன். இவர் தான் உருவாக்கியிருக்காரு, வி.கே. கிருஷ்ணமேனன். அடுத்த கேள்வியை பாருங்கள். அசாம் ரைபிள்ஸ் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். அசாம் ரைபிள்ஸ். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? அசாம் பகுதியில் 1835 உருவாக்கப்பட்டது. இது சரி. இது கச்சார் லெவி எனப்பட்ட குடிப்படையாகும். சரி. தற்பொழுது இதில் 46 படைப்பிரிவுகள் உள்ளன. இதுவும் சரிதான். இது பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது தவறு. இந்த அசாம் ரைபிள்ஸ் என்பது உள்துறை அமைச்சகம். நோட் பண்ணிக்கோங்க, உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுகிறது. இதுதான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆயுதப்படைகள் தொடர்பான பின்வரும் கூற்றினை ஆராய்க. இது புக் பேக் கொஷினுங்க. 2 பாயிண்ட் இருக்குது. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும்.
ஓகே, விடையை பார்க்கலாங்களா? பாயிண்ட் 1, இந்திய இராணுவப்படை நில அடிப்படையிலான பிரிவாகும். இது கரெக்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார்த்தைகள் மாறி மாறி வந்திருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது பாயிண்ட்டு, இந்திய இராணுவப்படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளும் ஈடுபடுகிறது. இதுவும் சரிதான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 இரண்டுமே சரிதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, விடையை பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலட்படை பிரிவுகளில் ஒன்று. முன்னாடியே பார்த்துட்டோம், சரி. 2வது பாயிண்ட்டு, மத்திய ஆயுத காவல் படைகள் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது. இது தவறு. இது வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகம் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். குறிப்பாக மார்ச் 2011ங்க. அதுக்கு பின்னாடி உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா தவறான பாயிண்ட் இதுதான். அடுத்த பாயிண்ட்டையும் பாருங்கள். விரைவு அதிரடிப்படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவாகும். இதுவும் கரெக்டு. இந்தியாவிற்கும் ஆசியான் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் மியான்மார் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது. இதுவும் சரிதான். இப்போ தவறான பாயிண்ட் என்பது 2வது மட்டும்தான் தவறான பாயிண்ட்டு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அதாவது கூட்டமைப்பில் உள்ள நாடுகளை பொறுத்துக. எந்தெந்த கூட்டமைப்பில் எத்தனை நாடுகள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த கூட்டமைப்பில் எந்த நாடு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். விடையை பார்க்கலாங்களா? சார்க்கில் 8 நாடுகள் இருக்குது. பிசிஐஎம் இதில் 4 நாடுகள் இருக்குது. பிம்ஸ்டெக் இதில் 7 நாடுகள் இருக்குது. பிபிஐஎன் இதில் 4 நாடுகள் இருக்குது. இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. 25வது கேள்வி கடைசி கேள்விங்க. அணிசேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்களில் தவறானவர் யார்? அணிசேரா இயக்கம் இதை உருவாக்குனவங்க 5 பேர். 5 நாட்டிலேருந்து வந்தால் 5 பேர் உருவாக்கியிருக்காங்க. இங்கே ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தவறாக இருக்குது. அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இந்தியாவுடைய ஜவஹர்லால் நேரு கரெக்டு. யுகோஸ்லோவேகியா டிட்டோ கரெக்டு. எகிப்தின் நாசர் கரெக்டு. கானாவின் குவாமே நிக்ருமா கரெக்டு. தென்னாப்பிரிக்காவுடைய நெல்சன் மண்டேலா இவரெல்லாம் கிடையாது. அப்போ இன்னொருத்தர் யாருன்னா இந்தோனேசியான்னு ஒரு நாடு இருக்குது. எந்த நாடு? இந்தோனேசியா அப்படிங்கிற நாடு. அந்த நாட்டில் இருக்கிற சுக்கார்னோ அப்படிங்கிறவர் தான் 5வது வருவார். ஸோ பார்த்துக்கோங்க, இவங்கெல்லாம் நிறுவன உறுப்பினர்கள். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம 25 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த 25 கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த டெஸ்ட்டில் மீண்டும் சந்திப்போம். நாளைக்கு இரவு 9 மணிக்கு நடக்கும். படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே, தேங்க்யூ.